ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விண்டோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான லெமன் தோசையும் அதுக்குன்னு ஸ்பெஷலான சட்னியும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். லெமன் தோசை செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய கிண்ணம் தோசை மாவு, எலுமிச்சைப்பழம் 2 எலுமிச்சைப்பழம் வேணும். இதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, கருவேப்பிலை 1 கொத்து, எண்ணெய் தேவையான அளவு. அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் சட்னி கரண்டி வச்சு எண்ணெயை ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போடுங்க. அது வெடித்த உடனே கருவேப்பிலையை கொஞ்சம் கிள்ளி போடுங்க. முன்னாடி மஞ்சத்தூள் சொல்ல மறந்துட்டேன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. தாளித்ததை மாவில் கொட்டி கூடவே எலுமிச்சை சாறை சேர்த்து நல்லா கிண்டிக்குங்க. மாவில் தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டி வச்சுக்குங்க. நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சு சூடானதும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வெங்காயத்தை தேய்ச்சிக்குவோம். மாவு ஊற்றிக்கலாம். தோசைக்கல்லில் தோசையை ஊற்றி எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றின உடனே தோசை வெந்த உடனே திருப்பி போட்டுக்கலாம். செவக்கட்டை கொஞ்சம் நல்லா செவந்தோன்னு திருப்பி போட்டுங்க. நான் 10 தோசைக்கான மாவு எடுத்துருக்குறேன். இது கொஞ்சம் புளிப்பேறின மாவு தான். அதில் 2 எலுமிச்சைப்பழம் ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்கள் மாவு புளிக்காத மாவாக இருந்துச்சுன்னா 3 பழமாக கூட ஊற்றிக்கிங்க. எவ்வளோ புளிக்குதோ அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். சட்னிக்கே இந்த புளிப்பான தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ லெமன் தோசை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. சட்னி செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் 1 வெட்டி வச்சுருக்கிறேன். 4 காஞ்ச மிளகா, கல் உப்பு தேவையான அளவு. அவ்வளோதான். மிக்ஸி ஜார் எடுத்து வெங்காயத்தை போட்டுக்குவோம். 4 காஞ்ச மிளகா போதும். தேவையான கல் உப்பு போட்டுக்குவோம். மிளகா நிறைய 4 மிளகா போடுறாங்களே, ரொம்ப காரமாக இருக்குமோ நினைக்காதீங்க. இந்தமாரி போட்டால் தான் சட்னிக்கு நல்லாயிருக்கும். இப்போ சட்னி அரைச்சிக்கோங்க. நல்லா கொரப்பாக அரைச்சிங்க. நைஸாக அரைச்சிங்கன்னா சட்னி நல்லா இருக்காது. கொரன்னு தான் நல்லாயிருக்கும். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ சூப்பரான லெமன் தோசையும் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதேமாரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். சின்ன பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.